that only we discussed already. Interpersonal skills, creative and critical thinking skills, and practical skills and knowledge. You should be knowledgeable enough. And he is Elon Musk. Now he is coming to the Facebook and Google often. His news is coming very well. And how to improve the entrepreneurial skills. இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியல, நான் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் அவங்கெல்லாம் பேசுறாங்க இல்லையா, இப்போ சந்தோஷ்குமார் பேசுறாருன்னா அதை வந்து நல்லா கவனிங்க. என்னெல்லாம் அவர் பிரச்சனைகளை சால்வ் பண்றதுங்கிறத சொல்லிட்டே இருக்காரு. அவர் நான் கவனிச்ச அளவுலயே 1 hourல நிறைய டாக்குமெண்ட் பத்தி நிறைய ப்ரொசீஜர் வந்து கிளியரா சொன்னாரு. ஸோ இது எல்லாமே நம்ம பிகாம் கோர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ். நம்ம லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு தான் படிப்போம். பட் வாட் இஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட், அது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத ரொம்ப கிளியரா சொன்னாரு. ஸோ நமக்கு வந்து பிகாம் படிச்சிங்கன்னா அந்த தியரி சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக இவர் சொல்கிறதையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ டேக் ஏ கோர்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம், அட்டெண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ், தென் யூ மீட் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு மென்டார்ஸ். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, எந்த லைனில் உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ஸ்கில்ஸை. பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஷுட் ஹாவ் த எபிலிட்டி டு மேனேஜ் த ஃபைனான்ஸ். பணம் செலவாயிடுச்சேன்னு கவலைப்படும். ஏன்னா ஃபைனான்ஸ் இஸ் அ லைஃப் பிளட் ஆஃப் பிஸ்னஸ். யூ நோ தட். ஸோ ஹவு டு மேனேஜ் ஃபைனான்ஸ், யூ ஹாவ் டு நோ திஸ். So this is the main area. So before you are, one quote I noticed, before you are a leader, success is all about growing yourself. When you become a leader, success is all about growing others. Success ஆயிடுச்சுன்னா நீங்க தான் எல்லாரையும் வளர்க்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் திருபாய் அம்பானி, you know him. Examples of entrepreneurial skills. You should be able to manage the business. உனக்கு கீழே ஒரு டீம் இருந்தாங்கன்னா அவங்கள மேனேஜ் பண்ண தெரியணும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். You should be a good leader. நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரியணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கவனிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு அந்த பேஷன்ஸ் இருக்காது. யாராவது பேசுறாங்கன்னா கவனிக்கிற பொறுமை கிடையாது அவங்களுக்கு. தே டோன்ட் ஹாவ் த பேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு, நீங்க இஃப் யூ வாண்ட் டு பி அ குட் ஸ்பீக்கர் ஆர் இஃப் யூ வாண்ட் டு பி அ குட் கம்யூனிகேட்டர், ஃபர்ஸ்ட் ட்ரை டு லிசன். இந்த லிசனிங் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பிகம் எ குட் ஸ்பீக்கர். தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். And customer service skills. You have to think customer is the first option. He is the person who is going to support, who is going to be an ambassador for you. So first priority you give it to customer. Whatever he says, you listen and you get a customer feedback. And you have to ask him what complaints he has. You find out what are the remedies available. Again you find out. Have a rapport with the customers always, because they are only promoting you to the higher level. Then financial skills, that is managing the finance. Problem solving skills. If any problem comes, don't get fed up. You have to be very courageous and you have to take a decision in such a way that you are able to manage the situation. Then critical thinking skills. This is very rare, but by experience you will learn how to get it. Then strategic thinking and planning. This is also some very strange concept, but only by experience you will get all this. Then technical skills, getting technical knowledge. Then time management. Time is very, very important, because if you lose the time, you will not get back. And you have to organize everything properly. Proper way of organizing. Organizing in the sense, what I can say, ஒரு அல்மேரா அல்லது ஒரு பீரோ இருக்குது. அதில் வந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அடுக்கி வச்சுருப்பாங்க. உங்களுடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோவை திறந்தீங்கன்னா எல்லாம் மொத்தமாக கொட்டும். எது எங்கே இருக்குன்னே தெரியாது. கிளம்புற அவசரத்தில் எதையோ ஒன்று அள்ளி போட்டுக்கிட்டு வருவாங்க. அங்கே ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு செருப்பு கூட ஒரு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க. குடிக்கிற தண்ணி ஒரு நீட்டா இருக்கும். அவங்களுடைய பெட்ரூம் நீட்டா இருக்கும். அவங்களுடைய படிக்கிற ஸ்டடி டேபிள் நீட்டா இருக்கும். அவங்க பேசுற பேச்சு கூட பிளான் பண்ணி செலக்ட் பண்ணி பேசலாம். அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்கில் வேணும். அடுத்து பிராண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் நெட்வொர்க்கிங். இது இல்லைன்னா நீங்க உங்களுடைய வாயை திறந்து சொல்லலைன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வெளி உலகத்துக்கு வராது. ஸோ யூ ஹாவ் டு மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட். யூ ஷுட் ஹாவ் எ குட் நெட்வொர்க். யூ ஷுட் ஹாவ் எ பப்ளிக் ரிலேஷன்ஸ். யூ டாக் டு அதர்ஸ். டோன்ட் கீப் மம். That is another point. Next is
Ability to conduct basics. He is a Narayana Murthy, you know him very well. Ability to conduct basic SEO, search engine optimization, you are reading in commerce paper. Then A/B split test, testing the validity of your product. Social networking, nowadays Facebook, Instagram, WhatsApp, Twitter, so many things have come, so you have to connect with that. And focus on your customers, close your sale and spot new trends. Deal with the failure. Once failure comes, don't get upset. You have to face it and decide to improve your world. You should have the wish. ஆசை இருக்கணும், நம்ம உலகத்தை மாற்றி காமிக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் மணி, பணத்தை மேனேஜ் பண்ண தெரியணும். பணம் பத்தலைன்னா ரைஸ் பண்ண தெரியணும். அவ்வளோ நைஸாக பேசி வாங்கணும். ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. அப்புறம் ரொம்ப ப்ரொடக்டிவாக பண்ணணும், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. எபிலிட்டி டு மேக் ஆண்டர்பிரனர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஒன்றை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த்ஸ், உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உன்னுடைய வீக்னஸ் என்ன, அதை கண்டுபிடிங்க. எபிலிட்டி டு ஹையர் எஃபெக்டிவ் பீப்புள், நல்ல திறமையானவங்களை உங்களுக்கு வச்சுக்கோங்க துணைக்கு. ட்ரெயின் நியூ ஸ்டாஃப், புதுசாக உள்ளவங்களை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணும். இருக்கிறவங்கள மேனேஜ் பண்ண தெரியணும். அடுத்து ஃபேமஸ் கோட்ஸ் ஆன் ஆண்டர்பிரனரியல் ஸ்கில்ஸ். வின்னர்ஸ் நெவர் குவிட் அண்ட் குவிட்டர்ஸ் நெவர் வின். ஒரு ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா குவிட் பண்ணாமல் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ ஆர் த வின்னர்ஸ். பட் ஒன்ஸ் வின்னர்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் குவிட் ஆகவே மாட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக் வில் கெட் யூ ஃப்ரம் ஏ டு பி. அது பி மிஸ் ஆகுது, சாரி. இமேஜினேஷன் வில் டேக் யூ எவ்ரிவேர். லாஜிக்னா ஏலேருந்து பிக்கு போகணும்னு தெரியும், அது லாஜிக். ஆனால் நம்ம கற்பனையில் எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா. நம்ம வந்து வி கேன் தூங்கும்போது நீங்கள் எங்கே அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி தான். ஸோ இமேஜினேஷன் வில் டேக் யூ எவ்ரிவேர். சக்ஸஸ் இஸ் வாக்கிங் ஃப்ரம் ஃபெயிலியர் டு ஃபெயிலியர் வித் நோ லாஸ் ஆஃப் என்தூசியாசம். ஒவ்வொரு தடைகள்லேருந்தும் தாண்டி தாண்டி நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான். ஆனால் அப்படி தடைகளை தாண்டி வரும்பொழுது உங்களுடைய எந்தூசியாசத்தை வந்து விட்டுறக்கூடாது. எந்தூசியாசங்கிறது அந்த ஐயோ ஃபெட்டப் ஆயிடக்கூடாது, சோகமாயிடக்கூடாது. திரும்பவும் புத்துணர்ச்சியோட ஒரு மோட்டிவேஷனோட பரவாயில்ல இன்னும் சரியாயிடும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா தான் யூ ஆர் பிகமிங் எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இஃப் யூ கேனாட் டூ கிரேட் திங்ஸ், டூ ஸ்மால் திங்ஸ் இன் எ கிரேட் வே. உங்களால் பெரிய வேலையை எதுவும் சாதிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன வேலையை நீங்கள் நல்லா பண்ணுங்க, பெரிய விஷயமா பண்ணுங்க. சக்ஸஸ் இஸ் நாட் வேர் யூ ஹாவ் பட் ஹூ யூ ஆர். என்ன வச்சிருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது, பட் நீங்க யாருங்கிறது தான் முக்கியம். அடுத்து சக்ஸஸ் இஸ் நாட் த ஒன்லி கீ டு ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். இஃப் யூ லவ் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் விரும்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். Choose the job that you like and you will never have to work a day in life. That is another quote. And if you don't learn to walk by following rules, you learn by doing and falling over. These are all some quotes. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் பேஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது சூட் ஆகும் அதை வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இப்போ மூவிங்கில் இருக்குது, என்னெல்லாம் ரொம்ப ஃபேஷனாக இருக்குங்கிறத பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாமே பயங்கர மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ பெஸ்ட் பிஸ்னஸ் டு ஸ்டார்ட் இன் தமிழ்நாடு எங்கனாகி ப்ரீவியஸ் லைஃப். டே கேர் சர்வீஸ், டீ ஸ்டால் போட்டால் கூட ஓடுது. இப்போல்லாம் டீ தான் தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை இருக்குது. ஃபிட்னஸ் சென்டர், கேட்ரிங் சர்வீசஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இப்போ அது ஒரு புது ஃபங்க்ஷனாக வந்துட்டுருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டு ஓடுது, பேக்கரி பிஸ்னஸ் பண்ணலாம். பியூட்டி சலூன், தலைமுடியை எப்படிலாம் ஆம்பளைங்க வெட்டிக்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்கள் காலேஜ்லேயே எவ்வளோ ஃபேஷனாக இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ விதவிதமாக இருக்குது. லேடிஸை பீட் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ கலரிங் வேறு ரொம்ப வந்துடுச்சு. அப்புறம் மேட்ரிமானி ஓடிட்டுருக்கு, ரியல் எஸ்டேட் ஓடுது, ஃபோட்டோ காப்பி, உனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுமா அதை வச்சு நீ பழிச்சுக்கலாம். லீகல் அட்வைசரு, வெட்டிங் பிளானர், அது கூட இப்போ டிமாண்டு. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஒரு பெரிய ஏரியா. ஃபுட் கோர்ட் வந்தாச்சு. இப்போ வெப் டிசைனிங், இதெல்லாம் ரொம்ப இருக்குது. இப்போ நம்ம ஒருவேளை நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, உங்களுடைய ஏரியா வந்து ரூரல் ஏரியாவாக இருந்ததுன்னா அதுக்கு சூட் ஆகிற மாதிரி என்னெல்லாம் வச்சுருக்கோம்னா கார்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம். வெளியிலேருந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் கடை போடலாம். இன்னொன்று, அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸோ மொபைல்ஸ் அக்சசரிஸோ கிடைக்கிறது இல்லை, நீங்கள் அதை ஒரு கடை போட்டு பண்ணிக்கலாம்.
பவுல்ட்ரி பிஸ்னஸ் பண்ணலாம், எக்கு விற்று கொடுங்க, அப்புறம் சிக்கன் ப்ராடக்ட்ஸ் விற்று கொடுங்க, அதுக்கு ஃபீட் பண்ணணும்னா அதுக்கான பொருளை வாங்கி கொடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஷாப் கூட இப்போ ஓடுது. ஏன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, உடனே ஆரஞ்சு தேடி தான் போகிறாங்க, சாத்துக்குடி எங்கே கிடைக்குதுன்னு கடைக்கடையாக போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப வெரி காமன் நவடேஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு விற்றுக்கலாம். ஆட்டோமொபைல் ரிப்பேர், கார் ரிப்பேர் ஆகிடுது, டூ வீலர் ரிப்பேர் ஆகிடுது, உடனே தேடிட்டு எங்கேயோ உருட்டிட்டு போகிறோம். அதுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு. ஸோ எத்தனை இருந்தாலும் பத்தாது அது. ஸோ ஆட்டோமொபைல் ரிப்பேர் ஷாப் போடுங்க. டியூட்டோரியல் சர்வீஸ், அதுவும் பயங்கர கிரேஸ் இப்போ. ஏன்னா யாரும் வீட்டில் படிக்கிறது இல்லை. ஃப்ளோர் மில்லு, மாவு அரைச்சு பண்ணிக்கிறாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் டிட்டர்ஜென்ட் பவுடர் கூட நீங்கள் தயார் பண்ணி விற்கலாம். அது கூட இப்போ மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஏன்னா பிராண்டட் போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியலை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே மிக்ஸ் பண்ணி அழகாக லோக்கலில் நீங்கள் விற்கலாம். பயங்கரமாக டிமாண்ட் இருக்கும். ஏன்னா எல்லாரும் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க, டூத் பேஸ்ட் எல்லாரும் பண்ணுறாங்க, வாஷிங் பவுடர் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக நீங்கள் ஹோம் ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை கூட இப்போ நடக்குது. ஸோ தண்ணி கொண்டு வந்து போடுறான் பார்த்தீங்களா, அது கூட இப்போ டிமாண்டில் இருக்குது. அடுத்து ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸு, அடுத்து பிரைடல் ஸ்டோர். இப்போ கல்யாண பொண்ணுக்கு என்ன வேணுங்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டில் மேக்கிங், அது கூட இப்போ கலர் கலராக கேண்டில், சென்டட் கேண்டில்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அடுத்து மில்க் பூத்ஸ், மில்க் சென்டர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கிராசரி ஸ்டோர் ஆல்சோ இட் இஸ் கோயிங். அடுத்து மெடிக்கல் கொரியர், மெடிக்கல் ஷாப்லேருந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க என்ன நம்ம டேப்லெட் வேணும்ன்ட்டு, அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது இப்போ, தட் இஸ் மெடிக்கல் கொரியர் சர்வீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்பர், ஆப் கூட நீங்கள் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். மொபைல் ஃபுட் கோர்ட், நடமாடும் உணவு வண்டி அங்கங்கே நிற்கும், பார்த்துருப்பீங்க. கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் வாங்குறாங்க இப்போ நிறைய. ஐஸ்கிரீம் சாக்லேட் ஷாப் போடுங்க. யோகா இன்ஸ்ட்ரக்டர் பண்ணிக்கலாம். வெட்டிங் பிளானர், இன்டீரியர் டிசைனர், அது கூட இப்போ ரொம்ப டிமாண்டில் இருக்குது. ஆன்லைன் மெய்டு ஏஜென்சி, சர்வெண்ட் கிடைக்காம நிறைய பேர் திண்டாடுறாங்க, அதை கூட நீங்கள் ஏஜென்சி எடுத்து பண்ணலாம். ஃபாரின் லாங்குவேஜ், ஜெர்மன், ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. கோச்சிங் சென்டர்ஸ் ஆரம்பிச்சுக்கோங்க. பிளம்பர் கிடைக்காம திண்டாடுறோம். ஸோ ஒரு பைப் உடஞ்சிருச்சுன்னா இப்போ ரொம்ப ஹெவி டிமாண்ட். இந்த பிளம்பர்லாம் லேஸில் வரமாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் ஆன்லைன் பிளம்பர் ஒர்க்கே வந்துருச்சு, புக் பண்ணிட்டீங்கன்னா வந்து பண்ணி கொடுத்துட்றோம். கார் டிரைவிங் ஸ்கூல் வந்தாச்சு. யூஸ்டு ப்ராடக்ட் சேல், இது எல்லார் வீட்லேயும் வேண்டாத குப்பை நிறைய இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் விற்கிறதுக்கு ஒரு கடையை போட்டு பண்ணிக்கலாம். மேட்ரிமானி பண்ணிக்கலாம். ஸ்வீட் ஸ்டோர் கூட இப்போ ஓடுது, ஏன்னா எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சைல்டு கேர் சென்டர் அது கூட வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸு, ஹவுஸ் கீப்பிங் வந்தாச்சு, நர்சரி இருக்குது, காஃபி ஷாப் ஓடுது, பெட் ஃபுட்டு, பெட்டு இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. பெட் ஃபுட்டு, பெட் ஆக்சசரி ஷாப் வந்தாச்சு. ஹோம் கேர், நிறைய வயசானவங்களை வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லை, ஸோ அதுக்கு கூட இப்போ தேவைப்படுது. அதே மாதிரி பெரிய பெரிய தோட்டம்லாம் வச்சுருக்காங்க, கார்டன் லான் மெயின்டெனன்ஸுக்கு ஆள் இல்லை இப்போ. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்டு, நிறைய சொத்து வச்சுருப்பான், அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாது, அந்த பிரச்சனைகள்லாம் அதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இப்போ. பயங்கரமான ஏரியா வேர் யூ ஆர் ஹேவிங் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிவி ரிப்பேர் ஆனால் ஆள் இல்லை இப்போ. மொபைல் மெக்கானிக் ஷாப் இல்லை. எலக்ட்ரிக்கல் பிளம்பர் ஷாப் போட்டுக்கலாம். மொபைல் கவருக்கு விற்குது இப்போ. மொபைல் கவருக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வந்தாச்சு. கடைக்கு போனீங்கன்னா அத்தனை கலர் வச்சிருக்கிறான். அது ஒரு. அப்புறம் பாப்அப் ஸ்டோருங்கிறது என்னன்னா, அங்கங்கே திடீர்னு முளைக்கும், ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், நான் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அது கூட உனக்கு பணம் இல்லை, வீடு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் கூட நீங்கள் போடுங்க. பிளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எவ்வளோ 300 400 கேட்குறான். ஒரு பேண்ட் ஷர்ட் தைக்கிறதுக்கு 1000 ரூபா ஆகுது. அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த ப்ராசஸை பண்ணிக்கலாம். உனக்கு தைக்க தெரியுமா, அதை கற்றுக்கும். ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ், வீட்டில் தயார் பண்ண ஊறுகாய், மசாலா பொடி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுங்கள். வயசானவங்களை பார்த்துக்கிறது, அவங்களுக்கு மருந்து கொடுத்து, அவங்களை குளிப்பாட்டி வச்சு, அவங்கள படுக்க வச்சு, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பிபி பார்த்து, இதுக்கெல்லாம் ஆள் தேவைப்படுது. அது கூட நீங்கள் அதான் அசிங்கமாக நினைக்கக்கூடாது. நம்ம வந்து எந்த தொழில் பண்ணாலும் அதில் நல்லபடியாக பண்ணோம்னா நமக்கு நிறைய வந்துருச்சு. ஓகே. அடுத்து ரூரல் ஏரியாஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ரூரல் ஏரியாவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னா, அஃபோர்டபிலிட்டி, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஸ் காம்படிஷன், போட்டி போட அவ்வளோவா ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த கிராமம் வந்து முன்னேறுது, எக்கானமியில் ரொம்ப இதாகிடுது. மற்ற மக்களோட நீங்கள் நல்ல தொடர்பில் இருக்கனால உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அப்புறம் அங்கேயே எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, ரா மெட்டீரியல். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலெட்ஜுக்கும் ஸ்கில்லுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து குறைஞ்சி போயிடும். நீங்கள் எல்லாரையுமே லீட் பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னா, பணம் பிரச்சனை. அது சார் சொன்னார். என்னன்னா, நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா
ஒரு லோன் கொடுக்கறதுக்குலாம் எல்சி கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போல்லாம் கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங் மோர் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் தே ஆர் கிவிங் லோன்ஸ் ஆல்சோ. அதுக்கு யூ கேன் ஃபைண்ட் அவுட் த வேஸ். ஸோ அது இப்போ அதுவும் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்லாம் இருக்குது, அவங்களாம் தே ஆர் ரெடி டு ஹெல்ப். அதுவும் கோயம்புத்தூரில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கும் போது யூ ஹாவ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்குலாம் ஜாப் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே கூடாது, ஏன்னா அவ்வளோ ஜாப்ஸ் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்து டூ மெனி காம்படிட்டர்ஸ், அது ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி, இவங்க வெஜிடபிள் கடை போட்டால் அவனும் பக்கத்துலேயே வெஜிடபிள் கடை, இவன் மீன் கடை போட்டால் அவனும் மீன் கடை. ஸோ அந்த பிரச்சனைகள் வரும். டைம் மேனேஜ்மெண்ட்டு, சில சமயம் வாங்குறதுக்கு ஆளே இல்லாமல் இருக்க நிலைமை வரலாம். ஸோ ஃபைண்டிங் கஸ்டமர்ஸ், ஃபைண்டிங் பிஸ்னஸ், உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் பார்ட்னர் தேவைப்படும். அப்புறம் நல்ல ஆளை வேலைக்கு வைக்கிறதுக்கு கிடைக்காம இருக்கலாம். சில சமயம் டிமாண்ட் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நமக்கு இப்படி உழைச்சி உடம்பு கெட்டு போயிடும். ஸோ ஹெல்த் இஷ்யூ வேறு. ஸோ வேஸ் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர், அது எப்படி ஒரு நல்ல ஆண்டர்பிரனராக இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? கெட் கிரிட்டி. முதல்ல எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்காதீங்க. யூ ஷுட் ஹேவ் கிரிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, கான்ஃபிடென்ட்டாக அதில் அப்படியே தைரியமாக இருங்க, விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய போட்டியாளரை நல்லா கவனிங்க, என்ன பண்ணுறாருன்னு. உன்னுடைய ஃபினான்ஸை பிளான் பண்ணு. ஃபெயிலியர்லேருந்து நிறைய கற்றுக்கோ. ஒன்றை மேலே உனக்கு நம்பிக்கை வைக்கணும், பயத்தை விட்டுறணும். அப்புறம் உனக்கே ஒரு சேலஞ்சாக நீ எடுத்துக்கணும், இன்ஸ்பயர்டாக இருக்கணும், ரொம்ப பேஷனேட்டாக இருக்கணும். அது மேலே ஒரு காதல்னு கூட சொல்லலாம், அப்படிதான் எடுத்துக்கலாம். ஃபைண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். யார் உனக்கு ஏற்ற ஆள்? உன்னுடைய ப்ராடக்ட் எந்த ஆள்கிட்ட, எந்த சில்ட்ரன் ஏரியாவா, ஓல்ட் ஏஜா, டீனேஜ் டீமா, யாருங்கிறத நீ கண்டுபிடி. அடுத்து ரிஸ்க் வந்துச்சுன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணு. விஷுவலைஸ் கோல்ஸ். என்ன உனக்கு ஆகணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை நீ மனதுக்குள்ளே எதிர்பார்க்கணும். அவனுடைய ஃபீட்பேக்கை நீ கவனிக்கணும். அடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல நீங்க மனுஷங்களை உருவாக்குங்க, மனுஷங்களோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது வேணாலும் நடக்கும். யாரு வேண்டாம். ஹலோ ஹலோ ரங்கநாயகி, ஷால் ஐ கண்டினியூ? மேம். எஸ் மேம். ஸோ யூ ஹாவ் டு ஹெல்ப் அதர்ஸ். முதல்ல சொத்து சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மனுஷங்களை சேருங்க. அதுதான் இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அதனால அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹாவ் டு பி அன் யூனிக் பர்சன். அண்ட் டு கன்க்ளூட், 5 எசென்ஷியல் ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் ஃபார் சக்ஸஸ் வந்து மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. Concentration is very very essential. Discrimination, you have to be different from others, you have to organize everything. Some innovation, புதுமையை கண்டுபிடிக்கணும், எல்லார்கிட்டையும் பேசணும் நீங்க. And the secret of getting ahead is getting started. And இவர் வந்து விஜய் சேகர் சர்மா வந்து பேடிஎம் இப்போ nowadays very famous. If you do not go after what you want, you will never get it. உனக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு பின்னாடி நீ போகலைன்னா வரவே வராது. If you do not ask, the answer will be always no. And if you do not step forward, you will be always in the same place. ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலன்னா நீ அதே இடத்துல தான் இருப்ப. If people are doubting how far you can go, உன் கூட இருக்கிறவங்க வந்து, இதுதான் முக்கியமான பாயிண்ட், அதனால தான் இதை கடைசியாக கொடுத்துருக்குறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து உன்னை வளர விட மாட்டாங்க. அவங்க வந்து உன் மேலே சந்தேகப்படுறாங்க, எவ்வளோ தூரம் நீ இவன் போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீங்க வந்து அவ்வளோ தூரம் போகணும். எப்படின்னா அவங்க சொல்றது உனக்கு காதுல விழாத அளவுக்கு நீங்க தூரமா போயிடணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்க சொல்ல விரும்புறேன். ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ, அதோட நான் இது பண்ணிக்கிறேன். ஷாலை? எஸ் மேம். பார்க்குறேன் ஓப்பன் ஆகுதான்னு. ஓகே மேம். Ma'am, Ma'am, you are going to present your screen, ma'am? Shall I start? ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். ஓகே மேம். ஓகே. அது வீடியோ தான் ஷேர் பண்ண முடியல. Ma'am, now your screen is presenting, ma'am. Presenting? It's coming? Yes, ma'am. Oh, கேக்குதா?
Yes, ma'am. Oh, very nice. Startup Stories in association with Look.in. Let me tell you a little bit about my personal journey to Silicon Valley from India 22 years ago. Growing up in India, like many of you, I got my first telephone when I was 12. In my case, it turned out to be a rotary phone, so it wasn't that great for selfies, but I still loved to call my friends, play with it, and sometimes take it apart. That telephone cemented my fascination with technology. I remember in my parents' house in Chennai reading about the invention of the transistor at Bell Labs. Of course, that initial invention helped found what became known as Silicon Valley, and out of that came companies like Fairchild Semiconductor and Intel, and all the computers and software that we all use today. You can draw a direct line from that invention to the technology that powers your Twitter feed or your WeChat messages today. A lot of times when I was younger, people would say, this person didn't get into this college or something, and that's the end of the road. I mean, life is so different from that. And so I think it's important to, keep your hopes, keep your dreams, and try to follow them. And I think most of how life plays out is up to you, not up to what happens outside of you. And I think it's important to keep that in mind and take the long-term view. I still vividly remember as a teenager jumping onto a crowded train at Chennai and traveling for 24 hours to attend my school at IIT Kharagpur. And that opportunity changed the course of my life. You want to aim high enough that you fail, a few times. I think that's the natural part of the process. In fact, Larry used to say, if you work on really difficult things, you're better off because you have no competition. Others aren't working on that difficult a problem. And even if you fail, you end up doing something great in the process. I think, working the real world, I would say, it is important to be well-rounded. It's important to, try different things, take some risks. I would encourage people to, follow their passions a little bit more, to follow set lanes throughout your career. Getting into an elite institution doesn't guarantee success. It matters a lot, but it doesn't guarantee success. And I think it's important to keep the perspective in life. And life is a long road, and so you want to take it at the right pace and enjoy what you're doing. I know how much hard work it takes to pursue your dream of building a business. The long hours, time away from family, the ideas are brilliant that just don't seem to catch on. I remember reading about that and thinking, it's the idea that matters. It didn't matter where you come from or what your background is. One revolutionary idea, one brilliant invention can unleash other entrepreneurs to revolutionize industries in ways you could never predict. வீடியோ தெரியுதாம்மா? மேம் முடிஞ்சது மேம் வீடியோ. இல்லை இன்னொன்று. எஸ் மேம். ரத்தன் டாடா தெரியுதா? ரத்தன் டாடா தெரியுது மேம். ஓகே. Heard people say this can't be done. It's your job to remove those myths and to get things done. In many ways, we have been critical of and saddened by what has or has not happened in our country. To a great extent, this has been a function of we can't do this or it can't be done. Do not grow with a view that something can't be done and so should not be done. You, in the years ahead, are going to be leaders of this country and shaping the destiny of this country. You look at the world around you, where ideas were born
where individuals started in garages. Where did Microsoft, where did Apple, where did Amazon, where did Google, where did Facebook come from? They came from ideas that people felt something could be done. The technologies that don't require billions of dollars to establish, that don't require hundreds of acres to build, enterprises that are built on innovation that's in your mind, non-traditional, untried, and sometimes risky, but that make a big, big difference in the world of tomorrow. If you speak or sit next to a Nobel laureate, he never tells you that he won a Nobel Prize. Other people tell you. So let humility be your best defense. They came from ideas that people felt something could be done and that they could make a difference. If you think you cannot make a difference, I'd say you very well can make a difference if you so desire. And you shouldn't merely consider yourself successful based on the prosperity you gain for yourself, but you should go home at night feeling satisfied if you have made a difference. That difference is something each one of us can make. We'll have failures and we've had frustrations, but it's a continued commitment that we have to the world around us. My enthusiasm in the new India of tomorrow continues to be there. I continue to feel the need to support enterprising young Indian engineers and scientists. And all of us should be very pleased to play this role and need to support this, because all of us should be keen to unleash the Indian tiger. And we haven't done that as yet. So let's all put our hearts and souls behind the fact that this is going to be the new India of tomorrow. Hello. Ma'am, yes, ma'am. Now I thank Dr. Parthivan, Principal, CBM College, and Dr. Renganayaki, Convener of IIC, for sharing my views on entrepreneurship as a career opportunity. Thank you very much, sir. I thank the audience, the future entrepreneurs of India. I think it's somewhat it will be useful to you, and you will get a creativity and you will have a new idea of starting your business in your industrial area of Coimbatore. Thank you. Thank you very much for your motivational speech, ma'am. Students, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். Good evening, ma'am. Good evening. Good evening, ma'am. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ரஞ்சித், yes. இப்ப உமன் என்டர்பிரனர்ஸ் இருக்காங்களா மேம்? என்னப்பா? உமன் என்டர்பிரனர்ஸ் இருக்காங்களா மேம்? உமன் என்டர்பிரனர்ஸ், ஆமா. ஆமாங்க மேம். இப்போ அவங்ககிட்ட வந்து இப்போ கேஷ் இல்லைங்க மேம், பட் ஆனால் நல்ல ஐடியாஸ் இருக்கு. அப்போ அவங்க என்ன மேம் பண்ணலாம்? அவங்க அந்த ஐடியாஸை ஒரு ரூம் போட்டு சொல்லி கொடுக்கலாம். வடிவேலு சினிமாவில் வர மாதிரி ரூம் போட்டு யோசிக்கிறாங்கங்கிறாங்கல்ல, அது ஆக்சுவலா உண்மைதான். நீங்க வந்து ஒரு கன்சல்டன்சி மாதிரி பண்ணி, நீங்க வந்து ஒரு வீட்லயே ஒரு ஹால் மாதிரி ரெடி பண்ணிட்டு கன்சல்டன்சி சர்வீஸ் மாதிரி கொடுத்து, இப்ப அந்த ஐடியாஸ் இல்லாம தான் நிறைய பேர் திணறாங்க. அதை வந்து நீங்க ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம்ப்பா. அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபினான்ஸ் அந்த மாதிரினா ஏதாச்சும் அவங்களுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து இந்த இப்ப சேலத்துல எனக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்னு இருக்கு.
அதை நம்ம ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டோம்னா அந்த கவர்மெண்ட்டே நமக்கு இப்போ சப்போர்ட் பண்றாங்க. இப்போ மோடி கவர்மெண்ட்லயே நிறைய மெயினா ஆண்டர்பிரினர்ஸை ப்ரமோட் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் ஆர் அவைலபிள். அது நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே மேம். தேங்க்யூ ரஞ்சித். I think Ranjit will be the entrepreneur of tomorrow. I think he is very much fond of asking questions to both the resource persons. Students, any other questions? Okay. Thank you very much for your motivational speech, ma'am. Your session was very helpful for our students to know the nitty-gritty of entrepreneurship and innovation. Once again, I thank Dr. Lakshmi ma'am for inculcating the innovative entrepreneurial dynamics, mapping out students' future career with professionalism, and kindling the entrepreneurial skills inherent among the students. Thank you very much, ma'am. Showing gratitude is a virtue that every human being should cultivate within them. Proposing the vote of thanks is one such a key way to express gratitude. First, I would like to express my gratitude to our principal and president IIC, Dr. P. Parthiban, for his consent and motivation to organize this workshop. Thank you, sir. I, on behalf of IIC CBM College, extend a very hearty vote of thanks to our distinguished speakers, Dr. L. Lakshmi and Mr. C.S. Santosh Kumar, for accepting our invitation in spite of their busy schedule, and also for giving an excellent coverage to the topic of this workshop. This workshop definitely created the platform for the young graduates to exhibit their creativity and originality, which will help them to transform their new ideas into startups. Next, I am happy to extend my thanks to the faculty colleagues and the students for participating in this workshop. I would like to conclude my thank you note with these words. Build your own dreams or somebody else will hire you to create their. Once again, I thank everyone for giving me this opportunity. Thank you. Thank you, ma'am. Thank you. Students feedback link attendance link post பண்ணிருக்கேன். எல்லாரும் அதை fill பண்ணிடுங்க. Thank you, my dear students. Ma'am? Thank you, my dear students. Thank you, ma'am. Thank you, ma'am. Shall I leave, Ranganayaki? Yes, ma'am. Thank you, ma. Thank you, ma'am. சார்கிட்டே சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் மேம். சார் இங்கே தான் மேம் இருக்கார்.